ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி ப்ரில்யூட். இதை எழுதினவங்க வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தோட ஒன் ஆஃப் தி மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆட்டோபயோகிராஃபிக்கல் போம். ஓகேவா? இவர் வந்து ஒரு பொயட்டாக எப்படி டெவலப் ஆனார், அவரோட ஓன் லைஃப்பில் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, அதை தான் இந்த போமில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஒரு பொயட் வந்து பொயட்டாக மாறுறதுக்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணுது, அவங்க மைண்டில் என்ன மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வருது, நேச்சர் அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத வந்து இந்த போமில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. பிளாங்க் வேர்ஸில் தான் எழுதியிருக்கிறாங்க. 1850 தான் இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ அப்போ 14 புக்ஸாக இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரில்யூட் அப்படின்ற டைட்டில் இருக்குது இல்லையா, இது இவரோட ஒரு அன்ஃபினிஷ்டு ஒர்க்கில் இருந்தால் எடுத்திருப்பாங்க. தென் இந்த டைட்டிலோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா, க்ரோத் ஆஃப் அ பொயட்ஸ் மைண்ட். ஸோ இந்த ஒர்க்கை வந்து ஒரு லென்த்தி ஒர்க்காக எழுதணும் அப்படின்னு சொல்லி அவர் ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிட்டாரு. ஸோ 1798 அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு, எழுதிட்டே இருக்கிறாரு. அவரோட ஹோல் லைஃப் அவர் எழுதிட்டே இருக்கிறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. ஸோ அவரோட ஒய்ஃப் தான் அவர் இறந்ததுக்கு அப்புறமா 1850 வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பிளெஸிங் ஆஃப் திஸ் ஜென்டில் ப்ரீஸ். ஒரு ஜென்டிலான ஒரு ப்ரீஸ் வந்து கடவுளோட பிளெஸ்ஸிங் மாதிரி ஹெவன்லேருந்து வந்து இவரை டச் பண்ணுது. ஸோ இவரோட சீக்ஸை டச் பண்ணும்போது இவருக்கு ஹாஃப் கான்ஷியஸ் ஜாய், ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாரு. நம்ம ரொம்ப சந்தோஷத்துலேயோ ரொம்ப சோகத்துலேயோ இருந்தோன்னா அப்படியே அன்கான்ஷியஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹாஃப் கான்ஷியஸ் ஆகிற அளவுக்கு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாரு. இவரை சுற்றி நிறையா க்ரீன் ஃபீல்டு, ப்ளூ ஸ்கை எல்லாமே இருக்குது. எல்லாமே என்ன பிளான் பண்ணுது, என்ன மிஷன் வச்சுருக்கு அப்படின்றது தெரியாது. பட் கம்பேரிட்டிவ்லி எல்லாரை விடையும் இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. வை? பிகாஸ் இவர் வந்து இப்போது லண்டன் சிட்டியை விட்டு வெளியே வந்துட்டார். அங்கே வாழும்போது இவருக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு லைஃப் தான் இருந்திருக்கும். ஸோ லாங் டேஸ் அவர் அங்கேருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு லாங்கிங் அவருக்குள்ளே இருந்துச்சு. நேச்சரோட ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு லாங்கிங் இருந்ததுனால இப்போ நான் வெளியே வந்ததும் ஒரு ஃப்ரீ பேர்ட் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ அவருக்கு வந்து எங்கே நான் தங்கணும் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. ஸோ வேர் ஐ லிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா சொல்கிறாரு. இன் வேலி, ஹார்பர், இன் அ க்ரோ, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையா அவர் சொல்கிறாரு. எந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நியர் ஒரு ஸ்ட்ரீம் ஒன்று இருக்குது. அந்த ஸ்ட்ரீமில் வந்துட்டு எப்போவுமே ஒரு மர்மரிங் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். தண்ணி ஓடிட்டே இருக்கும் இல்லையா, அப்போ ஒரு மர்மரிங் சவுண்டு கேட்கும். ஸோ அந்த இடத்துல நான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இப்போ எர்த் பிஃபோர் மீ, ரொம்ப அழகான லேண்ட்ஸ்கேப் வந்து எனக்கு முன்னாடி இருக்குது. ஸோ நான் எங்கே இருக்க போகிறேன் அப்படின்றத யோசிக்கிறாரு. அவரோட ஹார்ட் வந்து கம்ப்ளீட்லி ஜாய்னஸால் அது ஃபில் ஆகி இருக்குது. லிபர்ட்டி, இந்த லிபர்ட்டி அவருக்கு இப்போ கிடச்சிருக்கு. பட் இது எந்த விதமான ஸ்கார்ஸையும் அவருக்கு ஏற்படுத்தலை அப்படின்றத சொல்கிறாங்க. யூஸ்வலாக ரொம்ப நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு தப்பு நடக்கும், நமக்கு ஒரு வலி ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் எந்த வலியும் எனக்கு ஏற்படலை, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது அவரோட இந்த ஜேர்னியில் அவருக்கு ஒரு துணையாக இந்த வாண்டரிங் க்ளவுட்ஸை வந்து அவர் எடுத்துக்கிறாரு. அதை விட யாரும் என்ன பர்ஃபெக்டாக கைட் பண்ண முடியாது. அதனால் இதை ஒரு கைடாக எடுத்துகிட்டு நான் அது கூட ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ அகெயின் அவர் வந்து ப்ரீத் பண்ணுறாரு. அவரோட தாட்ஸ் எல்லாம் எங்கேயோ ட்ரெயின் ஆன மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் இருக்குது. லண்டனில் இருக்கும்போது ஒரு அன்நேச்சுரல் லைஃப்பை தான் அவர் லீட் பண்ணியிருப்பார். எப்போவுமே அவரோட மைண்டு வந்து ஒரு பேர்டனாகவே இருக்கும். ஸோ நிறைய நாட்கள் ஹெவியான டேஸாக தான் நான் கடந்திருக்கிறேன். ஆனால் இது வந்து எனக்கு மட்டும்தான் நடந்திருக்குன்றதையும் நான் சொல்ல மாட்டேன். என்ன மாதிரி நிறைய பேரோட லைஃப்பில் இந்த மாதிரி பேர்டனோட தான் அவங்க வந்து கடந்து போயிட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ எனக்கு வந்து ஒரு அன்டிஸ்டர்ப்டு டிலைட் கிடச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு டிலைட்டை நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறேன். விச் டிரெக்ஷன் ஷேல் ஐ டேர்ன், ஸோ எந்த பக்கம் நான் வந்து டேர்ன் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாரு. அது ரோட் சைடா, இல்லை பாத்வேயா, ட்ராக்லெஸ் ஃபீல்டா, அப்ஹில், டவுன்ஹில், எந்த பக்கம் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போது அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த ரிவர் சைடில் வந்து ஏதோ ஒரு திங்ஸ் வந்து மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது இவருக்கு அந்த ரிவரில் இருந்து ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி, நீ அங்கே போன்னு சொல்லி அவரை இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. இப்போ அவர் அகெயின் நடந்து போயிட்டுருக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, டியர் லிபர்ட்டி, அவர் கிடச்ச அந்த லிபர்ட்டியை ப்ரைஸ் பண்ணுறாரு. டியர் லிபர்ட்டி, நான் வந்து இப்போ ஒரு ரிக்ரெட்லெஸ் ஜாய், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்குள்ள கில்ட்டோ ரிக்ரெட்டோ எதுவுமே கிடையாது. என்னோடய தாட்ஸ் எல்லாமே எனக்கு ஹெவியாக இருந்தாலும் என்னோட பாடி, என்னை சுற்றி ஒரு ஜென்டில் ப்ரீஸை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. என்னோட பாடியை வந்து அதை டச் பண்ணிட்டு போகுது அப்படின்றத சொல்கிறாரு. தென் அவருக்குள்ள இது வெளியே வந்து அவர் ரொம்ப கூலாக ஃபீல் பண்ணாலும் அவருக்குள்ளே ஏதோ டெம்பஸ்ட், ஒரு புயலே அடிக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அது வந்து அவரை வெக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கிது அப்படின்றத சொல்கிறாரு. ஆனால் இந்த கண்டிஷன்லேயும் நான் ரெண்டுக்குமே தேங்க் பண்ணுறேன். வெளியே என்னை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிற அந்த காற்றா இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே நான் தேங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. டேஸ், ஹார்ஸ் எல்லாமே அப்படியே ஃப்ளைஸ் மாதிரி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அது பறந்து போயிட்டுருக்கு.
லெஷர் டைமில் எல்லாமே நமக்கு ரொம்ப போர் அடிக்கும் இல்லையா, ஒரு கட்டத்தில் சும்மாவே இருந்தோம் அப்படின்னா. ஆனால் இவருக்கு அது எல்லாமே ஸ்வீட்டாக தான் கடந்து போகுது. அந்த அளவுக்கு அவர் அந்த அட்மாஸ்ஃபியரை ரசிக்கிறாரு அப்படின்றத சொல்கிறாரு. ஏதோ ஒன்று இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்போதும் ஏதோ ஒன்று என்னை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. அது வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னை ஒரு போம் எழுது அப்படின்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்குது, என்னை இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. இப்போது ஏதோ ஒரு தாட் அவரை போம் எழுத சொல்லுது இல்லையா, அதை எழுத சொல்லும்போது இவர் கோல்ட்ரிட்ஜ் கிட்ட பேசுகிற மாதிரி, ஓ மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஆன்சர் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. ஐ எம் நாட் யூஸ் டு மேக் த ப்ரெசென்ட். என்னால் ஒன்றை மாதிரியோ இல்லை மற்ற ரைட்டர்ஸ் மாதிரியோ இப்போ ஒன்று தோணுதுன்னா அதை உடனே என்னால் கவிதையாக மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சில ரைட்டர்ஸ் அப்படி தானே, ஏதோ ஒன்று தோணுச்சுன்னா உடனே அதை ஒரு கவிதை மாதிரி எழுதிடுவாங்க, இன்ஸ்டண்ட்டாக ஒரு கவிதை சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் என்னால் எழுத முடியாது. ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நிறைய ப்ராசஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் என்னால் ஒரு போமை எழுத முடியும். என்னால் இமீடியட்டாக ஒரு சாங்கெல்லாம் ப்ரெசென்ட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது வந்து என்னோட சோல்ல இருந்து போர் பண்ணணும். அது ஒரு பாயிண்ட்ல மறந்து கூட போகலாம். ஸோ அது மறக்கிறதுக்கு முன்னாடி நான் எழுதணும். பட் இன்ஸ்டண்ட்டாக என்னால் எழுத முடியாது அப்படின்றத சொல்கிறாரு. ஒரு ப்ராஃபஸி மாதிரி இந்த ஓப்பன் ஃபீல்டில் இருந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, போயம் அப்படின்றது வந்து ஸ்பான்டேனியஸாக வரணும். ஒரு ப்ரீஸ்ட்லி ரோப், ப்ரீஸ்ட் அப்படின்றது யார், கிறிஸ்டியானிட்டியில் ஃபாதர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து நம்ம எப்போவுமே ப்ரைஸ் பண்ணுவோம், அவங்களுக்கு மரியாதை கொடுப்போம். அந்த மாதிரி போமை ரொம்ப டிவைனிட்டியோடு நம்ம வெல்கம் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ சும்மா கிடையாது, ஒரு போம் எழுதுறதுக்கும் நம்ம வந்து அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ரொம்ப ஒரு ஹோலி சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் அதை வெல்கம் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது இவரோட ஓன் வாய்ஸ் வந்து அவரை செரிஷ் பண்ணுற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதே சேம் டைம் இன்னர் மைண்ட் இருக்கு இல்லையா, அந்த எட்டர்னல் எக்கோ வந்து இம்பர்ஃபெக்ட் சவுண்டை கொடுக்குற மாதிரியும் அவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ரெண்டு சவுண்டையுமே அவர் கேட்குறாரு. அவரை சியர் அப் பண்ணுறதையும் அவர் கேட்குறாரு, ஒரு இம்பர்ஃபெக்ட் சவுண்டையும் அவர் கேட்குறாரு. ரெண்டையுமே அவர் கேட்குறாரு, எதையுமே இக்னோர் பண்ணலை. இந்த சியர்ஃபுல் சவுண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. ஃப்யூச்சரில் நீ ஒரு நல்ல போமை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஈகராக நெக்ஸ்ட் ஸ்டெப் அவர் எடுத்து வைக்கிறாரு. இப்போ ஒரு க்ரீன் சாடி பிளேஸை வந்து அவர் ரீச் பண்ணிட்டாரு. ஒரு ட்ரீக்கு கீழே உட்கார்றாரு. ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவர் தாட்ஸ் எல்லாம் அவர் யோசிச்சு பார்க்குறாரு. அவருக்குன்னு சில சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இது ஒரு கிளியரான ஆட்டம் சீசன், ஓகேவா. ஸோ இப்போ வந்து நல்லா அவருக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வார்மான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. 2 ஹவர்ஸில் சன் வந்து செட் ஆக போகுது. சில்வர் கிளவுட்ஸ், சன்ஷைன் எல்லாமே கிராஸில் இருக்குது. ஸோ ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு சீனரியில் தான் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இப்போ அவருக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பிளேஸை வந்து அவர் செலக்ட் பண்ணுறாரு. அந்த இடத்த ரீச் பண்ணுற வரைக்கும் என்னோட கால்கள் வந்து நிற்கவே இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. தென் நம்மளோட மைண்டில் வந்து எப்போவாது ஏதாவது ஒரு மெமரியில் ஒரு பிக்சர் மாதிரி நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா அது அக்யூரேட்டாக இருக்காது இல்லையா, கொஞ்சம் பிளர்ராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னோட மைண்ட்லேயும் சில பிக்சர்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. தென் ஃபேன்சி அப்படின்றது வந்து என்றைக்குமே ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. ஏன்னா இப்போ நம்மளோட மைண்டில் இருக்கிற மெமரிஸில் இருக்கிறத நம்ம வச்சு எழுதணும் அப்படின்னா அது என்ன எக்ஸாக்ட்லி நம்ம மைண்டில் இருந்துச்சோ, நம்மளோட மெமரிஸில் இருந்துச்சோ அதை கொண்டு வர முடியாது. பட் ஃபேன்சி இமேஜினேஷன் அப்படின்றப்போ நம்மளால் எதை வேணால் எழுத முடியும், என்ன வேணால் கொண்டு வர முடியும் இல்லையா. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஃபேன்சியில் ஒரு அஷூரன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவரோட தாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயிண்ட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ பக்கத்தில் ஒரு ஓக் ட்ரீ இருக்குது. அந்த ஓக் ட்ரீல இருந்து கொஞ்சம் ரைப்பான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே விழும் இல்லையா, அப்படி விழும்போது ஒரு கப்பில் வந்து விழுது. அது ஒன்று என்ன பண்ணும், இலைகளுக்கு இடையில பட்டு கீழே வந்து விழும். அப்போது ஒரு ரெஸ்லிங் சவுண்டு ஒன்று கேட்கும். இல்லைன்னா டேரெக்டாக வந்து கீழே விழும், அப்போவும் ஒரு சவுண்ட் கேட்கும். இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் சின்ன சின்ன மைன்யூட் சவுண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்குது. ஜென்டில் ப்ரீஸ் வந்துட்டுருக்கு. ரொம்பவே அழகான ஒரு இடத்துல அவர் உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஸோ சன் வந்து மறைய போகுது. ரொம்ப சாஃப்டான பிளேஸாக இருக்குது. தூரத்தில் அவருக்கு கேர்லிங் க்ளவுட்ஸ் வந்து தெரியுது. இது லண்டன் சிட்டியிலேருந்து வர்ற ஸ்மோக் அப்படின்றத சொல்கிறாரு. இவ்வளோ நாளும் நான் அங்கே தான் இருந்தேன், அங்கே எனக்கு இந்த ஸ்மோக் ஃபீல் ஆச்சு. அதே ஸ்மோக்கை இப்போ என்னால் தூரத்துலேருந்து பார்க்க முடியுது அப்படின்றத சொல்கிறாரு. அங்கேருந்து இவர் எஸ்கேப் ஆகி வரும்போது ஒரு கிங் கிட்டேருந்து ஸ்லேவ் எஸ்கேப் ஆகி வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க, அதே மாதிரி நான் எஸ்கேப் ஆகி வந்தேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி இவர் ஒரு டெசிஷன் எடுத்துட்டாரு. எப்படி ஒரு பில்கிரிம் வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்களோ அதே மாதிரி நானும் ஒரு முடிவை எடுத்துட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது எங்கே போய் நான் எழுதணும், என்ன எழுதணும் அப்படின்ற ஒரு டவுட் இவருக்கு வருது. அவருக்கு வந்து எந்த விதமான எக்யூப்மெண்ட்டையுமே அவர் எடுத்துகிட்டு வரல. எழுதணுன்ற முடிவு இருக்குது, ஆனால் அதுக்கான எதையுமே பேப்பரோ பென்னோ எதுவுமே அவர் எடுத்துகிட்டு வரல. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவர் எழுதலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஈவினிங் டைமில் என்னோட சோல் வந்து ஒரு ட்ரையல் மாதிரி பார்க்குது. என்ன அப்படின்னா, என்னால் இதை எழுத முடியுமா, எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்குதா அப்படின்ற ஒரு ட்ரையல் மாதிரி பார்க்குது. அப்போ என்னோட சோலுக்கு வந்து ஒரு ஸ்வீட் மியூசிக் ஒன்று கேட்குது. லைக் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு மியூசிக் மாதிரி எனக்கு கேட்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டு இருக்கிறதையும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மியூசிக் அப்படின்றது அவரோட தாட்ஸ், இமேஜினேஷன்.
ஒரு போம் எழுதும்போது பொயட்டோட மைண்டில் நிறைய தாட்ஸ் வரும். அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெய்ட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து அந்த குட் ப்ரெசென்ட்டை பற்றி நினச்சி பார்க்குறாரு. இவர் இருக்கிற அந்த டைம் வந்து என்ன மாதிரியான டைம் அப்படின்னா, லேபர்ஸ் எல்லாரும் சன்செட் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டைம் அது. என்றைக்குமே நீங்கள் உங்கள் தாட்ஸுக்கு ஸ்லேவாக இருக்காதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா பொயட் வந்து அவருக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, அது அப்போதைக்கு எழுதுறதுக்கு அவர் எதுவும் கிடைக்கல அப்படின்னா அதை ஞாபகம் வச்சுக்கணுன்னே ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. வேறு விஷயத்தில் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப அடிக்ட் ஆக வேண்டாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்கள் ஒரு போமா எழுதினா போதும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற உங்களோட கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதுக்கு நிறைய வேர்ட்ஸை வந்து நீங்கள் தேடுற மாதிரி இருக்கக்கூடாது. எப்போவுமே லைவ்லியாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. இப்போது 3 டேஸாக நான் கண்டினியூஸாக இந்த ஜேர்னியை வந்து நான் கொண்டு போனேன் அப்படின்னாலும் சின்ன சின்ன காமன் திங்ஸ் கூட என்னை இன்ஸ்பயர் பண்ணும். சின்ன சின்ன காமன் திங்ஸை கூட நான் இன்ட்ரெஸ்டடாக அதை ஒரு சிம்பிளாக நான் எடுத்துப்பேன். ஸோ அதனால் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம், எதையும் ஹெவியாக மைண்டில் ஏற்றிக்க வேண்டாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன காமன் விஷயங்கள் எல்லாம் என்ன அட்மையர் பண்ணுன்னு சொன்னார் இல்லையா, அது எல்லாமே ரொம்ப ரேரான விஷயங்களா, லீஸ்ட் சீமிங் விஷயங்களா எனக்கு தெரியும். இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், புதுசாக ஒரு ஃப்ளாரை பார்க்குறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அது எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். அகெயின் இந்த இடத்த நம்ம விசிட் பண்ணல அப்படின்னா அகெயின் நம்ம லைஃப்பில் இதை பார்க்கவே போகிறதில்ல இல்லையா. ஸோ ரேரான விஷயங்கள் அப்படின்றது நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளை சுற்றி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரேரான விஷயங்களாக தான் இருக்கும். அதனால நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு இடத்த செலக்ட் பண்ணதுக்காக அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது, அவ்வளோ நிம்மதியாக அவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் அவர் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறாரு. இப்போ மார்னிங் டு நைட் அவருக்கு ஒரு அன்பிரேக்கன் ஜாய் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. சூன் என்ன ஆகுது அப்படின்னா எல்லாமே ஓவராலாக வேனிஷ் ஆன மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அவர் எதையோ ஒன்று எய்ம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே அவருக்கு ஃபீல் ஆகுது. அது என்ன எய்ம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, ஒன்று அது ஏதாவது புதுசான விஷயங்களாக இருக்கலாம், புதுசாக நான் ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு லாங்கிங்காக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி மறைஞ்சு போன டிகே நல்லா மண்ணுக்குள்ளே மக்கி போன பழைய விஷயங்களை நான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு தேடலாக கூட இருக்கலாம். எதுவாக வேணால் இருக்கலாம். பட் அந்த இமேஜினேஷன் அப்படின்றது எனக்குள்ளே வந்துட்டே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இவரோட மைண்டில் ரொம்ப வருஷமாக சில தாட்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த தாட்ஸ் எல்லாமே என்னை வந்து ரொம்ப சப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்குது, என்னோட ஹார்ட்டை வந்து அதை அழுத்திட்டே இருக்குது, என்னால் அதை மேனேஜ் பண்ணவே முடியல அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அந்த தாட்ஸ் எல்லாமே எப்போ ரைஸ் ஆகுதோ அப்போவே அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதை ஃப்ளோட்டாக விட்டுட்டே இருந்தோம்னா சூன் அது அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி ஒன்றும் இல்லாமல் போகிற மாதிரி அந்த தாட்ஸ் எல்லாம் மறைஞ்சு போயிடும். ஸோ எப்போ அது தோணுதோ அப்போவே அதை எழுதணும். அப்படி எழுத முடியலையா கொஞ்சம் கேப் விட்டுட்டு உடனே அதை எழுத ட்ரை பண்ணணுமே தவிர நம்ம அதை அப்படியே மிதக்க விடக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் ஒரு எப்பிக் போம் எழுதணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாரு. ஒரு லாங் போம் நான் எழுதணும்னு பிளான் பண்ணிட்டாரு. அதுக்கு நான் கேப்பபிளாக இருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு செல்ஃப் டெஸ்ட் ஒன்று பண்ணுறாரு. என்னால் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி அவரோட சோலை வந்து டெஸ்ட் பண்ணுறாரு. நான் ஒரு ஏஜென்ட்டாக இருந்து ஒரு பேர் கொடுத்து ஒரு ஹெல்ப்பராக இருந்து என்னோட மைண்டுக்கு நான் சர்வ் பண்ணுவேனா, என்னால் என்னோட மைண்டில் இருக்கிறத பேப்பரில் கொண்டு வர முடியுமா, இந்த யூனிவர்சல் ட்ரூத்தை வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேனா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கொஸ்டின் வருது. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஒரு போமுக்கு தேவை ஒரு இமேஜ், ஃபார்ம், இன்னும் நியூமரஸ் ஆஸ்பெக்ட்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அது எல்லாம் தான் ஒரு போமை வந்து என்ரிச் பண்ணும். அது எல்லாத்தையும் என்னால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. தென் ஈச் அண்ட் எவ்ரி போம், அதுவும் ஒரு லாங் போம் எழுதணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டைம் கன்சியூம் பண்ணும் இல்லையா. ஸோ அந்த டைம் எனக்கு இருக்குதா. தென் பிளேஸ், ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ், எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எழுதக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்கா, பர்ஃபெக்டான மேனரில் அதை நான் கொண்டு வருவேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு எல்லாத்துக்குமே நான் எலிஜிபிள் அப்படின்றதையும் அவர் யோசிக்கிறாரு. ஓகே, எல்லாமே என்கிட்ட இருக்குது, ஸோ கண்டிப்பாக என்னால் ஒரு நல்ல போம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. இப்போது முக்கியமான விஷயம் சப்ஜெக்ட் மேட்டர், எதை பற்றி நான் எழுத போகிறேன் அப்படின்றத யோசிக்கிறாரு. ஸோ எனக்கு வந்து என்னமோ என்னோட மைண்டில் இருந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் நான் இழந்துட்ட மாதிரி அதெல்லாம் அகெயின் நான் வந்து ரிமெம்பர் பண்ணணும், ரெக்கலெக்ட் பண்ணணுன்ற மாதிரி தோணுது. ஸோ இப்போ சப்ஜெக்ட் மேட்டரை தான் நான் தேடணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த சப்ஜெக்ட் மேட்டர்ன்றது இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சில பர்சனாக இருக்கலாம், இல்லை ஃப்யூச்சரில் ஷைன் ஆகக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை பாஸ்டில் இருந்த யாராக கூட இருக்கலாம். ஸோ அது ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம், பர்சனாக இருக்கலாம், எதை பற்றி வேணால் நான் எழுதலாம், என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம ஆம்பிஷியஸாக எடுக்கக்கூடிய சில முடிவுகள் தப்பாக போய் முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. இப்போது நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எய்ம் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் மறந்துடும். லைக் இப்போ ஒரு சீயை பார்க்குறோம் அப்படின்னா அந்த கடலில் உள்ள அலைகளை தான் நம்ம ரசிச்சுட்டே இருப்போமே தவிர அந்த கடலுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அதுதான் ரொம்ப கிரேட்டர் திங்க். ஆனால் அதை விட நம்ம அந்த வேவ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி தான் லைஃப்பில் நிறைய டைம் நடக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இப்போ அவர் என்ன எழுதணும்னு யோசிக்கிறார் இல்லையா. ஸோ என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, மில்டனோட ரொமான்டிக் டேல் அவர் வந்து சில பாட்டு பாடாமல் விட்டுருப்பார் இல்லையா, அந்த பாட்டை நான் பாடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது கண்டிப்பாக ஒரு பிரிட்டிஷ் தீமில் தான் வரும், அதை நான் பாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது ஒரு ஆம்பிஷியஸ் தீமாக தான் இருக்கும், அதை எழுதலாமா, இல்லைனா ஒரு சிவல்ரி
ஒரு சிவல்ரி தீமில் எழுதலாமா, இல்லை ஷெப்பர்ட்ஸோட லைஃப்பை பற்றி எழுதலாமா, லைக் ஷெல்லி மாதிரி ஷெப்பர்ட்ஸோட லைஃப்பை பற்றி எழுதலாமா, இல்லை ஒரு ஹார்ப் இன் ஹேண்ட், ஒரு ஷெப்பர்ட் கையில் ஒரு ஹார்ப் இருந்துச்சுன்னா அதை ஒரு பிக்சர் மாதிரி நான் வச்சு எழுதலாமா, எதை பற்றி நான் எழுதுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அகெயின் ஒரு சுச்சுவேஷன் ஞாபகம் வருது. இப்போ நைட்ஸ் எல்லாருமே ஒரு ரிவர் சைடில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு பிரேவ் மேன் அவரோட லைஃப்பில் நடந்த அட்வென்ச்சரஸான விஷயங்களை நரேட் பண்ணும்போது அந்த நைட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா. அவரோட லைஃப்பில் நடந்த அந்த வார் ஃபீல்டில் நடந்த ஸ்வாட்ஸ், நைஃப், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இவங்க கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அவரோட அந்த க்ளோரியஸான ஷைனிங் ஷீல்டை பற்றியெல்லாம் அவர் சொல்லுவார் இல்லையா, அதை பற்றி நான் எழுதலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் எழுதும்போது எந்த ஒரு ஃபால்ஸும் இல்லாமல் ஒரு பேஷண்ட் கரேஜோட ஹார்மோனியஸ் ட்ரிபியூட்டாக, அதை ஒரு மியூசிக்கல் ட்ரிபியூட்டாக நான் எழுதணும் அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறாரு. ஒரு டிவோஷனோட, கிறிஸ்டியன் ஃபேத்தோட லவ், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் அதை வந்து ட்ரூத்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ சம்டைம்ஸ் நான் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு டாபிக் எடுப்பேன் அப்படின்றத சொல்கிறாரு. லைக் மித்ரிடேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன், அவர் வந்து நார்த் சைடு மூவ் ஆயிருப்பார். அவர் எதுக்காக அங்கே போயிருப்பார் அப்படின்னா, ரோமன் ஜென்ரல் வந்து அவரை டிஃபீட் பண்ணி அங்கே அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ அவர் அங்கே போனதுக்கப்புறமா ஒரு நியூ ரேஸுக்கே ஃபாதர் ஆயிடுவார். ஒரு பெரிய கேங்கை வந்து அவர் திரட்டிட்டு அகெயின் இங்கே வருவார் ரோமன் எம்பரருக்கு வந்து. அங்கே அவரை வந்து டிஃபீட் பண்ணிவிட்டு அந்த இடத்த அவர் கேப்சர் பண்ணிப்பார். நெக்ஸ்ட் இன்னொரு பர்சனை சொல்கிறாரு. செர்டோரியஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன், அவர் ஸ்பெயினுக்கு போயிருப்பார். 1500 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மக்களுக்காக பாடுபடணும், இவரோட லாஸ், இவரோட ஆர்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயிண்ட் ஆனாலும் இந்த மக்களுக்காக நான் ஃபைட் பண்ணுவேன்னு தனி ஒரு பர்சனாக நின்று அவர் ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அவரை பற்றி எழுதலாமா, இல்லைனா டைரானிக், இப்போது சில ரூலிங் எல்லாமே, சில கிங்ஸ் எல்லாமே ரொம்ப கொடூரமான ரூலிங் எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா, அந்த கிங்ஸை பற்றி நான் எழுதலாமா, இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ரூலிங் பண்ணக்கூடிய கிங்ஸ் மத்தியிலையும் சில ஹை சோல்ஸ் இருக்கும் இல்லையா, ரொம்ப நல்ல சோல் உள்ள பர்சன் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றி நான் எழுதலாமா, இல்லைனா க்ரானிக்கல்ஸ். இப்போ கிங்ஸோட லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்கள மட்டும்தான் நம்ம ஹிஸ்ட்ரியில் பேசுவோம். அவங்களுக்கு இடையில அந்த லிஸ்ட்டில் வந்து சில ஜீவன்கள் சைலண்ட்டாகவே இருப்பாங்க இல்லையா, அவங்களும் உண்மைக்காக நிறைய பாடுபட்டிருப்பாங்க, நல்ல ரூலிங் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் மற்ற கிங்ஸை பற்றி பேசுகிறதுல அவங்கள பற்றி பேச மறந்துருப்போம். அவங்கள பற்றி நான் எழுதலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அப்படின்னா ஃப்ரெஞ்ச் மேன், கண்டினியூஸாக சஃபரிங்ஸ் மட்டுமே ஃபேஸ் பண்ண ஒரு ஃப்ரெஞ்ச் மேனை பற்றி எழுதலாமா, எதை பற்றி நான் எழுத அப்படின்றத யோசிச்சுட்டே இருக்கிறாரு. தென் இப்போ வந்து ஒரு கிங்கை பற்றி சொல்கிறாரு, ஹஸ்டல்ஸ் கிங். அந்த கிங் வந்துட்டு ஒரு கண்ட்ரியை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பாரு. அவரை பற்றி எழுதலாமா, இல்லை வேலஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்காட்லாண்டோட ஃபைட் பண்ணார், அவரை பற்றி எழுதலாமா, யாரை பற்றி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த வேலஸ் அப்படின்றவரெலாம் ஒரு வைல்டு ஃப்ளார் மாதிரி, காட்டு செடி வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இவரும் ஒரு வைல்ட் ஃப்ளார் மாதிரி. அவரோட நேம் அண்ட் ஃபேம் ஸ்காட்லாண்ட் ஃபுல்லாக பரவி இருந்துச்சு, அவருக்கு அவ்வளோ பெயர் இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவரை பற்றி நான் எழுதலாமா, யாரை பற்றி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் யோசிச்சு முடிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாமே என்னோட ரைட்டிங்க்கு செட் ஆகும், ஓகே, பட் இதெல்லாம் விட பெட்டர் என்னோட ஓன் தாட்ஸ், எனக்குள்ளே வரக்கூடிய தாட்ஸ் தான் ரொம்ப பேஷனேட்டாக என்னோட ஹேபிச்சுவல் தாட்ஸாக இருக்கும், அதுதான் ஆப்டாக பொருந்தும், நான் அதை தான் சூஸ் பண்ணணுமே தவிர வெளியே இருந்து நான் தேடக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ எனக்குள்ளே தோன்ற அந்த தாட்ஸை நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வச்சு நான் எழுதணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, எனக்குள்ளே வர்ற அந்த தாட்ஸ் எல்லாமே ஒரு டெம்ப்ரவரி ஸ்ட்ரக்சரோட சூன் அது சன்லைட்டோட லைட் பட்ட உடனே அந்த பிரைட்னஸ் தெரிஞ்ச உடனே அது ஃபேட் ஆகிற மாதிரி ரொம்பவே லைட்டாக இருக்குது அந்த தாட்ஸ் எல்லாமே. என்னால் அதை ஞாபகம் வச்சு எழுத முடியல. மை பெஸ்ட் அண்ட் ஃபேவரட் ஃபிலாசபிக்கல் சாங் ஆஃப் ட்ரூத், ஸோ அது எல்லாமே டே டு டே லைஃப்பில் நான் செரிஷ் பண்ணுற விஷயங்கள், அதெல்லாம் எழுதலான்னு பார்த்தா அது சூன் ஃபேட் ஆகிட்டே இருக்குது. நான் ஒரு மெடிடேஷன் டீப் பேஷனேட் மேனாக என்னோட ஹார்ட்டில் வந்து நான் அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஒரு இம்மார்ட்டல் வேர்ஸ் மாதிரி நான் அதை எழுதணும்னு நினைக்கிறேன். அந்த வேர்ஸ் வந்துட்டு ஃபேமஸ் மியூசிக் ஆர்டிஸ்ட் ஆஃபன் அப்படின்றவரோட அந்த டியூனை விட என்னோட சாங் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறேன். பட் அது ரொம்பவே சோன் அது மறைஞ்சு போகுது, ஒரு பேர்டன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ ஒரு பக்கம் அவருக்கு இந்த பேர்டனை தள்ளி வச்சிடணும், இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் நான் எதுவுமே பண்ணலையோ, எந்த ஸ்கில்ஸுமே என்கிட்ட இல்லையோ, இவ்வளோ நாள் நான் சும்மா கழிச்சிருக்கிறனோ அப்படின்ற மாதிரியும் எனக்கு ஒரு தாட் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே என்னோட தாட்ஸே நான் பிட்ரே பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது, என்ன ஒரு ப்ராப்பரான போம் அது எழுத விடலை இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதுவே என்னை பிட்ரே பண்ணிட்டு அப்படின்னு சொல்லும்போது அகெயின் அவருக்குள்ளே என்ன தோணுதுன்னா, என்னோட செல்ஃபிஷ்னஸ் தான் இதுக்கு காரணமோ, நான் என்னோட மென்டல் பீஸை பற்றி நான் நினச்சேன், என்னோட மைண்ட் எப்போவுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினச்சதுனால தானே என்னோட தாட்ஸ் எல்லாம் நான் ஒரு பேர்டனாக நினச்சேன். நான் அந்த மாதிரி யோசிக்காமல் இருந்தேன்னா தாட்ஸ் எல்லாமே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும், என்னால் எழுத முடிஞ்சிருக்கும். ஸோ என்னோட செல்ஃபிஷ்னஸ்னால தான் என்னால் ஒரு போமை எழுத முடியலை அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ அகெயின் அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, நான் இந்த மாதிரி இந்த வில்லேஜ்லேயே ஸ்டே பண்ணிட்டா, இந்த ஃபீல்ட்ஸில் இந்த ரூரல் வாக்
இப்படியே ஃபீல்ஸோடயே சேர்ந்து நான் நடந்து இந்த சந்தோஷத்திலேயே நான் இருந்துட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு ஹாலிடே வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி நான் இங்கேயே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. தென் இதை விட ஒரு பெட்டரான பிளேஸ் நான் எங்கேயுமே பார்க்கல அப்படின்றதையும் சொல்கிறாரு. ஸோ என்னோட ஹார்ட் வந்து இந்த நல்ல விஷயங்களை நோக்கி தான் எப்போவுமே திரும்பிட்டு இருக்குது. ஸோ என்னோட ஹார்ட் ஃபுல்லாகவே இப்போ ஒரு குட் தாட்ஸால் ஃபில்லாக இருக்குது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அகெயின் ஒரு ஹாலோ தாட் அவரோட அந்த ஹாப்பினஸை பிரேக் பண்ணுற மாதிரி வருது. ஸோ அவரோட ஹோப்புமே பிரேக் ஆன மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதை தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு. எப்போல்லாம் ஒரு நல்ல தாட்ஸ் என்னோட மைண்டில் வருதோ அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி உடனே ஒரு ஹாலோ தாட்ஸும் எனக்கு வருது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ ஒரு இம்பர்ஃபெக்ஷன் என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ எந்த ஒரு பர்பஸுமே இல்லாமல் ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லாமல் அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஸ்டூவர்ட் மாதிரி நான் இருக்கிறேன். ஸ்டூவர்ட்டுக்கு எப்படி ஒருத்தவங்க வந்து ஒரு திங்ஸை கொடுத்துட்டு ரிட்டன் ஸ்டூவர்ட் எதுவுமே கொடுக்கலையோ அதே மாதிரி தான் கடவுள் எனக்கு வந்து போம் எழுதுகிற ஒரு டேலண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. பட் அதை நான் யூட்டிலைஸ் பண்ணாமல் சும்மா இங்கே சுற்றிட்டு இருக்கிறேன். ஸோ நான் கடவுளுக்கு அவருக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்கல அப்படின்றத சொல்கிறாங்க. நான் ஜஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறேன். அந்த டேலண்ட் மட்டும் என்கிட்ட இருக்குது. பட் அதுக்கு ரிட்டன் கிஃப்டாக நான் எதையுமே கொடுக்கல அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கில்ட் அவருக்குள்ளே இருக்குது. இப்போது அகெயின் அவர் ஒவ்வொரு இடமா ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போ அவருக்குள்ளே என்ன தோணுதுன்னா, நமக்கு கிடைச்ச நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், சைல்ட்ஹுட்டில் நமக்கு நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் இல்லையா, அது நம்மளை ஒரு பெட்டர் பர்சனாக மாற்றும்னு யாராவது சொன்னாங்கன்னா அது உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணலை அப்படின்றத சொல்கிறாரு. ஏன்னா நம்மளோட சைல்ட்ஹுட் டேஸில் நமக்கு நல்ல மெமரிஸ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வேர்ஸ்டான மெமரிஸ் நமக்கு கிடச்சிது அப்படின்னா அது நம்மளை வேறு பர்சனாக மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் சைல்ட்ஹுட்டில் இருந்த மெமரிஸ் மட்டுமே நம்மளை ஒரு நல்ல பர்சனாக மாற்றும்னு யாராவது சொன்னாங்கன்னா அது உண்மை இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது அவரோட சைல்ட்ஹுட் டேஸில் இருந்த டெர்வெண்ட் அப்படின்ற ஒரு ரிவரை வந்து நினச்சி பார்க்குறாரு. அவர் குழந்தையா இருக்கும்போது அந்த ரிவர் சைடில் அவர் எப்போவுமே இருப்பார். அங்கேருந்து ஒரு சவுண்டு வந்து இவருக்கு கேட்டுகிட்டே இருக்கும். அந்த ரிவர் போகிற சவுண்டு வந்து இவருக்கு கேட்டுகிட்டே இருக்கும். அது வந்து இவரோட ஹார்ட் அண்ட் மைண்டுக்கு ஒரு காம்னஸை கொடுக்குது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அந்த ரிவரோட ப்ரெசன்ஸ் இருந்தாலே எனக்கு வந்து எப்போவுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிஸியான வேர்ல்டில் அந்த ரிவர் வந்து எனக்கு ஒரு காம்னஸை கொடுக்குது அப்படின்றத சொல்கிறாரு. அதோட அந்த ஸ்மூத் ஃப்ளோ எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் என்னோட சோலுக்கு அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ மெனி டைம்ஸ் இவருக்கு வந்து ஒரு 5 வயசு இருக்கும்போது அவரோட நெய்பரிங் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நேரம் அந்த ரிவரில் வந்துட்டு ஸ்விம்மிங் எல்லாமே பண்ணுவாங்க. ரேஸ் எல்லாமே வச்சு அவங்க விளையாண்டுட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் நாங்கள் குளிச்சுட்டே இருப்போம், டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து ஒரு சன்னி டே, சாண்டி ஃபீல்ட்ஸ், ஃப்ளவரி க்ரோவ்ஸ் எல்லாமே இருக்குது. பர்ஃபெக்ட் நேச்சருக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி அந்த இடம் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சன் சொசைட்டிலேருந்து நிறைய ப்ரெஷர்ஸை டாலரேட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தாண்டி இப்போ நான் தனியாக ரொம்ப ஹாப்பியாக இந்த ஸ்கைக்கு கீழே நான் நின்றுட்டுருக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ரொம்ப கேர்ஃப்ரீயாக எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு ஃப்ரீடம் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஈவன் நான் வந்து ஒரு இந்தியன் பார்ன் சைல்டாக இருந்தாலும் அப்ராடுக்கு அதுக்கப்புறம் வந்திருந்தாலும் என்னால் அந்த சைல்ட்ஹுட் டேஸை கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த தண்டர் ஷவர்ஸ் எல்லாமே ஒரு சாவேஜ் ஃபீல் எனக்கு கொடுக்குது. பயமே இல்லாமல் நான் ஹாப்பியாக அங்கே நிற்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. குழந்தையா நம்ம இருக்கும்போது எதை பற்றியும் நம்ம கவலைப்பட மாட்டோம் இல்லையா, எப்போவுமே ஒரு கேர்ஃப்ரீ லைஃப் தான். யாரை பற்றியும் கவலைப்படாமல் ரொம்ப ஒரு சாவேஜ் மாதிரி எதை பற்றியும் ஒரி பண்ணாமல் என்ன நடந்தாலும் நேச்சர் எப்படி ரியாக்ட் பண்ணாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அந்த ஒரு சோல் ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். ஸோ அந்த ஏர்லியர் டேஸில் அதுக்கப்புறம் வளர வளர என்னோடய சோல் வந்து 2 விஷயத்த அது கோ த்ரூ பண்ணுச்சு. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பியூட்டி அண்ட் ஆல்சோ ஃபியர். நம்ம வந்து வளர வளர நம்மளோட பியூட்டிக்கு நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அண்ட் ஆல்சோ குழந்தையாக இருக்கிறத விட அதுக்கப்புறம் ஒரு டீனேஜில் பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்ட்ஸமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ எந்த அளவுக்கு பியூட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ அதே அளவுக்கு பயமும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இவருக்கு வந்து போத் பர்த் பிளேஸ் அண்ட் ஆல்சோ இவர் இப்போது இருக்கக்கூடிய இடம் எல்லாமே, அவர் வளரக்கூடிய இடமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஃபார்ச்சுனேட்டான பிளேஸ் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் அவர் நேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாரு. பிஃபோர் 9, ஸோ அவருக்கு வந்து ஒரு 9 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு இந்த மவுண்டெயின் பக்கம்லாம் நல்லா சுற்றி அலையிறது இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எவ்ரிவேர் அந்த மவுண்டெயின் ஃபுல்லாக டே அண்ட் நைட் அவர் சுற்றிட்டே வருவார். ஈவன் எவ்வளோ கோல்டாக இருந்தாலும் அதை பற்றி கன்சிடர் பண்ணாமல் நைட் டைம் ஆல்சோ அந்த டார்க்னஸ்லேயும் இவர் எல்லா இடமும் அங்கே ரோமிங் அலைஞ்சிட்டே இருப்பார். அந்த பனிக்கட்டி எல்லாமே சேர்ந்து அந்த கிராஸில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ஃப்ளார் முதற்கொண்டு அது கில் பண்ணிடும் இல்லையா, அது ஃபேட் ஆகிற வரைக்கும் நாங்கள் எல்லாமே சுற்றிட்டு இருப்பேன் அப்படின்றத சொல்கிறாங்க. மலைகளாக இருக்கட்டும், சின்ன சின்ன குன்றுகளாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நான் போயிட்டு வருவேன் அப்படின்றத சொல்கிறாரு. தென் ஸ்ப்ரிங் சீசனே இவரோட ஷோல்டரில் இருக்கிற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக நான் ஒவ்வொரு இடத்துக்கும் அலைஞ்சிட்டு இருப்பேன். எனக்குள்ள ஒரு ஈகர்னஸ் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு காட்டிலலாம் பார்த்தோன்னா நிறைய அனிமல்ஸையோ பேர்ட்ஸையோ ஹண்ட் பண்ணுறதுக்காக நிறைய நெட்டு மாதிரிலாம் விரித்து வச்சுருப்பாங்க இல்லையா, அதிலெல்லாம் மாட்டின மாதிரி சம்டைம்ஸ் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டார்ஸ்க்கு கீழே அந்த காட்டில் சுற்றி தெரியும் போது சம்டைம்ஸ் அதில் மாட்டின மாதிரி கூட எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும்.
ஏன்னா நான் தனியாக சுற்றிட்டு இருப்பேன் இல்லையா. ஸோ அப்படி தனியாக சுற்றிட்டு இருக்கும்போது அந்த நேச்சர் சம்டைம்ஸ் என்னோட பீஸை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. நான் தனியாக ஃபீல் பண்ணுவேன் அண்ட் ஆல்சோ என்னோடய பீஸையும் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி எனக்கு சம்டைம்ஸ் ஃபீல் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்லி நேச்சர் எப்போவுமே நம்மளை ஹீல் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் அது தனியாக நம்ம இருக்கும்போது நமக்குள்ள ஒரு பயத்தையும் டிஸ்டர்ப்டு ஃபீலையும் கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. தென் இவருக்குள்ள அந்த க்ரீட் அப்படின்ற ஃபீல் வந்து ஓவர் கம் ஆகும்போது இவரோட கன்சைன்ஸ் மனசாட்சியை தாண்டி சில விஷயங்களும் அந்த காட்டுக்குள்ளே இருக்கும்போது நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. சில பறவைகள் எல்லாம் பிடிக்கிறதுக்காக அந்த ட்ராப்ஸ் எல்லாம் அங்கங்கே போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, ட்ராப் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அது எல்லாமே அது மற்றவங்க கஷ்டப்பட்டு அதில் வலை விரித்து வச்சுருப்பாங்க. அதில் மாட்டிக்கிட்ட பேர்ட்ஸை சம்டைம்ஸ் நான் திருடி கூட கொண்டு போயிருக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க, யாரை பற்றியும் கவலைப்படாமல். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஒரு கோஸ்ட்லி சவுண்ட் எனக்கு கேட்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. தனியாக அந்த ஹில்ஸில் இருக்கும்போது எனக்குள்ள ஒரு கோஸ்ட்லி சவுண்டு கேட்கும் அந்த ஹில் சைடில் இருந்து அப்படின்றத சொல்கிறாங்க. இது எல்லாமே நேச்சரை நான் அப்ரோச் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். சம்டைம்ஸ் நம்ம தப்பு பண்ணும்போது தனியாக இருக்கும்போது ஏதோ ஒரு வாய்ஸ் நம்மளை இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா, நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நேச்சர் என்ன கைட் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, போயட் வந்து என்ன பிலீவ் பண்ணுறாருன்னா, ஹியூமன் மைண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு மியூசிக் எப்படி ஷேப் பண்ணுமோ அதே மாதிரி நேச்சர் ஷேப் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஒரு மியூசிக் கேட்கும்போது நம்மளோட மைண்ட் எப்படி லைட் வெயிட்டடாக மாறுமோ, நம்மளோட ஹார்ட்டில் இருக்கிற பெயின் எல்லாம் எப்படி மறைஞ்சு போகுமோ, அதே மாதிரி நேச்சரும் நம்மளை ஷேப் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு அன்சீன் ஃபோர்ஸ் எங்கேருந்து வருது, எது நம்மளை அந்த மாதிரி க்யூர் பண்ணுச்சு அப்படின்றதே நம்மளால் டிஸ்கிரைப் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அன்சீன் ஃபோர்ஸ் வந்து ஒரு மியூசிக்கல் டோனில் நம்மளை க்யூர் பண்ணும், நம்மளை ரெஸ்கியூ பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இவர் வந்து அவரோட இயர்லி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்க்குறாரு. அதில் வந்து போத் ஃபியர் அண்ட் சஃபரிங்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. ஓகேவா. அவர் நிறைய விஷயங்களை பார்த்து பயந்துருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் நேச்சர் அவரை கஷ்டப்படுத்தியிருக்கு, எல்லாத்தையுமே அவர் யோசிச்சு பார்க்குறாரு. பட் எல்லாமே எண்ட் ஆஃப் தி டே அவரை வந்து ஒரு செல்ஃப் அவேர்னஸையும் காம்னஸையும் கொடுத்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நேச்சர் வந்து எவ்வளோ உங்களை டார்ச்சர் பண்ணாலும் ரிசல்ட் வந்து உங்களை ஷேப் பண்ணுறதுக்காக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, போயட் வந்து நேச்சரை ப்ரைஸ் பண்ணுறாரு. என்னை வந்து நீங்கள் ஷேப் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். போத் ஜென்டில், ரொம்ப ஜென்டிலான, ரொம்ப ஹம்பிளான, பியூட்டிஃபுல்லான ஆஸ்பெக்டால் நீங்கள் வந்து என்னை ஒரு நல்ல பர்சனாக ஷேப் பண்ணியிருக்கிறீங்க. அண்ட் ஆல்சோ ஹார்ஷ் எக்ஸ்பீரியன்ஸ், சில ஹார்ஷான எக்ஸ்பீரியன்ஸும் நேச்சர்கிட்டேருந்து எனக்கு கிடச்சிருக்கு, சில ஸ்கார்ஸ் எனக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸாலேயும் என்னை ஷேப் பண்ணதுக்கு தேங்க்யூன்ற மாதிரி நேச்சரை ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ இவங்க என்ன ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, நேச்சரோட அந்த லெசன்ஸ் இருக்குது இல்லையா, நேச்சர் நமக்கு நிறைய லெசன்ஸை வந்து டீச் பண்ணுது. அந்த லெசன்ஸ் எல்லாமே ஒரு க்ரோத்துக்கான ஸ்டெப்ஸ் தானே தவிர அது என்றைக்கும் வேஸ்ட் ஆகாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நேச்சர் உங்களை பனிஷ் பண்ணாலும் சரி, உங்களை செரிஷ் பண்ண வச்சாலும் சரி, ரெண்டுமே உங்களை வந்து ஷேப் பண்ணுறதுக்காக ஒரு பெட்டர் பர்சனாக அந்த சொசைட்டிக்கு கொடுக்கறதுக்காக தான் அப்படின்றத நம்புகிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, போயட் வந்து அவரோட பாஸ்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுறாரு, ஒரு ஸ்டோரி மாதிரி நரேட் பண்ணுறாரு. ஒன்ஸ் இவர் வந்து ஒரு ஷெப்பர்ட்ஸோட போட்டில் போயிருக்கிறாரு. போகும்போது அது ஒரு லேக், அந்த லேக்கில் இவர் ஜேர்னி போகிறாரு. அப்படி போகும்போது இவருக்குள்ளே ஒரு ஃப்ரீடமை ஃபீல் பண்ண முடியுது. யாருமே அவரை கண்ட்ரோல் பண்ணாமல் இந்த லேக் ஃபுல்லாக எனக்கு தான், நான் போகிற ஜேர்னி, இந்த பாதை எல்லாமே எனக்கு தான்ற மாதிரி அவருக்குள்ளே ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஜேர்னி போகிறதுனால ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக ஹாப்பியாக போயிட்டுருக்க அந்த ஜேர்னியில் இன்னொரு ஃபியரும் அவருக்கு தோணுது. ஏன்னா இது வரைக்கும் போனதில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சின்ன போட் அந்த லேக் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு தண்ணியால். ஒரு வேளை விழுந்தால் என்னாகுன்ற பயமும் அவருக்குள்ளே இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. இந்த மாதிரி அவர் போயிட்டே இருக்கும்போது சுற்றி பார்க்குறாரு. இந்த ஹோல் நேச்சருமே அவருக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் இருக்குது. எல்லாமே நீட்டாக அந்த போட் வந்து தண்ணியில் மூவ் ஆகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அந்த நேச்சரோட எசன்ஸ், அதோட பியூட்டியை நினச்சி ரொம்ப ரசிச்சிட்ருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த துடுப்பு போடும்போது தண்ணி அதை வந்து அழகாக அப்படி வேவ்ஸ் மாதிரி எடுத்துகிட்டே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த போயட்டுக்கு இவர் தான் ஏதோ கிங் மாதிரி, இந்த ஹோல் ஃபாரஸ்ட்டுக்குமே இவர் தான் கிங் மாதிரி, இந்த ஹோல் லேக்குக்குமே இவர் தான் ஓனர் மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதே ஃபீலோட கொஞ்சம் திரும்பி பார்க்குறாரு. அப்படி திரும்பி பார்த்தா அந்த ஹியூஜ் கிளிஃப், அங்கே இருக்கிற கிளிஃப் அப்படின்றது மவுண்டெயினை விட சின்னது தான். ஆனால் அந்த கிளிஃபே இவருக்கு பார்க்கும்போது அது இன்னும் அதிகமாக வளர்ந்துட்டு போகிற மாதிரி, இவர் ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதை பார்த்த உடனே என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, நீங்கள் எவ்வளோ மணி வச்சுருந்தாலும், எவ்வளோ நேம் அண்ட் ஃபேம் கெயின் பண்ணாலும், இந்த நேச்சருக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன விஷயம் அப்படின்றத வந்து நேச்சர் எப்போவுமே உங்களுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டே இருக்கும் அப்படின்றத அந்த நிமிஷம் உணர்றாரு. இவ்வளோ நேரம் எனக்குள்ளே ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு, இந்த லேக்கே எனக்கு தான் நினச்சேன். பட் ஆல் ஆஃப் அ சடன் அந்த கிளிஃபை பார்த்ததும் அது
எல்லாமே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவருக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அந்த கிளிஃப் வந்து இவரை நோக்கி நகர்ந்து வர்ற மாதிரி இவருக்கு தோணுது. அந்த போட்டில் இவர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறாரு, கிளிஃப் எங்கேயோ இருக்குது. ஆனால் இவருக்கு பார்க்கும்போது அந்த கிளிஃப் இவரை நோக்கி வர்ற மாதிரி, இந்த போட்டை இடிக்க போகிற மாதிரி, அதை த்ரெட்டன் பண்ணுற மாதிரி இவருக்குள்ள ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக அந்த போட்டை திருப்பணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஸோ ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு இடத்துக்கு போட்டை எப்படியாவது தள்ளிட்டு போக ட்ரை பண்ணுறாரு. ஸோ அந்த மொமெண்ட்டை நினச்சி பார்க்குறாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே ஒரு ஷேக்கிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இப்போது நினச்சாலும் அவருக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த டேஸ் எல்லாமே ஒரு அன்னோன் ஃபீலிங் எனக்கு கொடுத்துச்சு. இது வரைக்கும் இல்லாத ஒரு ஃபீலிங். நான் செத்து போயிடுவனோ, எங்கேயாவது மாட்டிப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ளே கொடுத்துச்சு. ஸோ நேச்சர் கேன் கிவ் போத் பியூட்டிஃபுல் அண்ட் ஆல்சோ டெரிஃபைங் ஃபீல் இல்லையா? இவ்வளோ நேரம் அவர் ரசித்து பார்த்துட்டு இருந்தார். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ரசித்து பார்த்துட்டு இருந்தார். ஆல் ஆஃப் அ சடன் அவருக்குள்ளே ஒரு பெரிய பயத்தை அது க்ரியேட் பண்ணிடுச்சு இல்லையா? இதான் நேச்சரோட பவர் அப்படின்றத சொல்கிறாங்க. அதால் எது வேணால் பண்ண முடியும் அப்படின்றத அவர் அந்த நிமிஷம் ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் டார்க்னஸ், ஒரு சாலிட்யூட், தனியாக இருக்கிற மாதிரி, அவரை சுற்றி ஃபுல்லாகவே டார்க்காக இருக்கிற மாதிரி, அவருக்கு உள்ளேயும் ஒரு டார்க்னஸ் இருக்கிற மாதிரி, அவர் தனியாக இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அவருக்கு என்ன ஃபீல் கொடுக்குது அப்படின்னா, விஸ்டம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸில் நேச்சரோட பார் என்னது? நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், நம்ம எல்லாருமே ஹியூமன், எல்லாத்த விட சுப்பீரியர் ஹியூமன் தான், நம்மளால் எதுவுமே முடியும் அப்படின்றது தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தாட்டாக இருக்கும். ஆனால் நேச்சர் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம நேச்சர் சைடு போகும்போது தான் தெரியும், நேச்சர் முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்றது. ஸோ அந்த ஒரு நாலேஜ், அந்த ஒரு புரிதலை வந்து இங்கே இருக்கும்போது தான் எனக்கு கிடைச்சிது அப்படின்றத சொல்கிறாங்க. நேச்சரோட பார் என்ன அப்படின்றத இந்த இடத்துல இருக்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு போயட் வந்து தேங்க் பண்ணுறாரு நேச்சருக்கு. உங்களோட நீ கொடுத்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால, சைல்ட்ஹுட் டேஸில் இருந்தே இப்போ வரைக்கும் நீ கொடுத்துட்டு இருக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால என்னோடய லைஃப்பில் நான் ஷேப் ஆகிட்டே இருக்கிறேன். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் என்னை வந்து ஷேப் பண்ணுறது, என்னை ஒரு ப்ராப்பரான ஹியூமன் பீயிங்காக எல்லா இமோஷன்ஸோட எல்லா ஃபீலிங்கோட என்னை ஷேப் பண்ணுறது நீ தான். ஸோ தட் உனக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேச்சருக்கு தேங்க் பண்ணுற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் என்ன பிலீவ் பண்ணுறாரு அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஃபீலிங், எவ்ரி தாட்ஸ் எல்லாத்தையுமே பியூரிஃபை பண்ணுறது நேச்சர். நீங்கள் நேச்சரோட ஒன்றா இருக்கும்போது உங்களோட எல்லா இமோஷனையும் அது பியூரிஃபை பண்ணும், ஒரு பியூர் சோலாக உங்களை சொசைட்டியில் கொடுக்கும் அப்படின்றத நம்புகிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, போயட் வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுறாரு. நேச்சர் அப்படின்றது வந்துட்டு அதோட கிராண்ட்ஷியர், அது கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்றது எவ்ரிவேர், அது எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்மளை வந்து ஷேப் பண்ணுது, நம்மளை ஒரு பெட்டர் பர்சனாக அது மாற்றுது. நம்மளோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் அது பியூரிஃபை பண்ணுது. நம்ம ஒரு பெட்டர் பர்சனாக, ஒரு பியூரிஃபைட் சோலாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் பார்ட், பெட்டர் பார்ட் வந்து நேச்சரால் தான் கொடுக்க முடியும் அப்படின்றத வந்துட்டு இவர் ரொம்பவே நம்புகிறாரு. அண்ட் ஆல்சோ பெயின் அண்ட் ஃபியர், இது ரெண்டையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும், நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு மீனிங், நம்மளோட பர்பஸ் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த நேச்சர் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஆல்வேஸ் போயட் வந்து நேச்சருக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கிறதாவும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ இதை வந்து ஒரு கம்பேரிசனோட கொடுத்துருக்கிறாரு. இவருக்கும் நேச்சருக்குமான அந்த கனெக்ஷன் அப்படின்றது நவம்பர் டேஸில் எப்படி ஃபாக் எவ்ரிவேர், அந்த வேலிஸ் பார்த்தோம் அப்படின்னா எவ்ரிவேர் அது ஃபாகால் கவர் ஆகிருக்கும் இல்லையா அந்த சீசன் நவம்பர் டைமில். ஸோ அதே மாதிரி இவருக்கும் நேச்சருக்கும் இருக்கிற கனெக்ஷன் அது எவ்ரிவேர் எப்போவுமே அது கண்டினியூஸாக இருக்கும், அதை யாராலையும் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போயட் வந்து ரீகால் பண்ணி பார்க்குறாரு. நைட் டைமில் எல்லாமே அவர் வீட்டுக்கு வெளியே அவர் தனியாக வாக்கிங் போவார். ஸோ அந்த மாதிரி போகும்போது நேச்சர் எனக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுச்சு, நான் வாக்கிங் போகும்போது அந்த லேக்கோட எட்ஜஸாக இருக்கட்டும், இல்லை அந்த க்ளூமி ஹில்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எனக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்றத நினச்சி பார்க்குறாரு. ஸோ போத் டே அண்ட் நைட் எப்போ போனாலுமே எல்லா இடங்களும் இவருக்கு ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் கொடுத்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ஃபீல்ஸ், வாட்டர்ஸ், அந்த ஃப்ராஸ்டி சீசன் எல்லாமே அந்த விண்டோஸ் வழியாக, அவரோட காட்டேஜ் விண்டோ வழியாக பார்த்தாரு அப்படின்னா ஃபுல்லாக எவ்ரிவேர் ஒரு ப்ளசன்ட் ஃபீல் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் வந்து அந்த ஐஸில் விளையாடுறத நினச்சி பார்க்குறாரு. அவரோட சைல்ட்ஹுட் டேஸில் அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எல்லா இடமும் நல்லா ஐஸ் பார்ஸாக இருக்கும்போது ஸ்கேட்டிங் எல்லாம் விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நாங்கள் விளையாண்டுட்டே இருப்போம். அந்த ஐஸில் நல்லா அப்படி சறுக்கி விளையாடுவோம். அப்போது எங்களை பார்க்கும்போது யாராக இருந்தாலும் அன்டயர்டு ஹார்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. எப்படி ஹார்ஸ் வந்து டயர்டாகாமல் அது அதோட ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்குமோ அந்த மாதிரி நாங்கள் கண்டினியூஸாக டயர்டாகாமல் அந்த ஐஸில் விளையாண்டுட்டே இருப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க.
ஸோ எங்களை வந்து சேஸ் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு ஸ்பீடாக எனர்ஜெட்டிக்காக நேச்சரோட நாங்கள் விளையாண்டுட்டு இருப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க. நேச்சரில் வந்து எப்போவுமே டெரஃபிக்கான ஹாரஃபிக்கான சவுண்ட்ஸ் அங்கங்கே கேட்டுகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவருக்கும் சில சவுண்ட்ஸ் வந்து கேட்க முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த சவுண்ட்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா, டாக்ஸ் எப்படி ஹார்ஸ் வச்சு ஒரு வண்டி இருக்குதோ அதே மாதிரி டாக்ஸ் வச்சு நல்லா பனியாக இருக்கக்கூடிய இடங்கள்ல வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்காக சில செப்பரேட் டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஐஸில் போகிறதுக்காக இல்லையா. அந்த மாதிரி அந்த டாக்ஸ் மேக் பண்ணக்கூடிய சவுண்டாக இருக்கட்டும், இல்லை அதில் வந்து அந்த ஸ்லைடு போகும்போது அது கிரியேட் பண்ணுற சவுண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நாங்கள் விளையாடும் போது எங்களுக்கு ஆடிபிளாக இருக்கும், அந்த வாய்ஸ் ரொம்ப லவுடாக கேட்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொயட் வந்து ரிமெம்பர் பண்ணுறாரு அந்த லீஃப்லெஸ் ட்ரீ இருக்குது இல்லையா, சில ட்ரீஸ் வந்து பார்க்கும்போது மோஸ்ட்டாக இந்த மாதிரி கோல்டான எப்போவுமே ஸ்னோ விழுந்துட்டு இருக்கிற ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா லீஃப் இல்லாமல் நிறையா ட்ரீஸ் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கும். அந்த மாதிரியான ட்ரீஸ் வந்து அது ஒன்றோட ஒன்று உரசும் போது ஒரு சவுண்டை க்ரியேட் பண்ணும், அந்த சவுண்டு எல்லாமே ஒரு அயன் மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் விளையாடும் போது அந்த ட்ரீஸ் ஏற்படுத்தக்கூடிய அந்த சவுண்டாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சவுண்டாக இருக்கும், ஒரு ஏலியன் சவுண்டாக, நாங்கள் இது வரைக்கும் அதை கேள்விப்படாத ஒரு சவுண்டாக எங்களுக்கு கேட்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு மெலன்கலிக் டோனில் அந்த ஹில் சைடில் இருந்து எங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சான வாய்ஸஸ் எல்லாமே கேட்டுகிட்டே இருக்கும். அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலையும் ஈஸ்ட் சைடில் இருந்து அது ஸ்பார்க் ஆகிட்டு இருக்கும். ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய அந்த சன்னி ஸ்கை வந்து வெஸ்ட் சைட் ஃபேட் ஆகிட்டே இருக்கும். தென் எவ்ரிவேர் ஒரு ரோல் சவுண்டும் எனக்கு கேட்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நேச்சர் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட்ஸ் அதை பற்றி பேசுறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ பொயட் வந்து நினைச்சு பார்க்குறாரு அவரோட சைல்ட்ஹுட் டேஸில் அந்த இடத்துல இருக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாரு இல்லையா, அந்த லேக் பக்கத்தில் ஸ்டார்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த ஃபீல்ஸாக இருக்கட்டும், எல்லாம் பார்க்கும்போது அவர் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது விண்ட் வந்து அவரோட பாடியை டச் பண்ணிட்டு போகிறது இருக்கட்டும், எல்லாமே இப்போ அந்த இடத்துக்கு வரும்போது அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே அவரால் அதே விண்ட் அவரை டச் பண்ணும்போது ரெக்கலெக்ட் பண்ண முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த சாலிட்டரி கிளிப்ஸ் எல்லாமே அதே மாதிரி அதே ப்ரெசன்ஸ் அவருக்கு கொடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் நேச்சர், அந்த நேச்சர் இருக்குது இல்லையா, அது வந்து எப்போவுமே இவருக்கு ஒரு ஹோப் கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. எப்போவுமே நேச்சர்கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்க முடியும், அது நிறைய விஷயம் நமக்கு சொல்லி தரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவருக்கு எப்போவுமே நேச்சர்கிட்ட ஒரு ஹோப் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. எப்போவுமே எப்போ நான் அந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் நான் அதுக்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிப்பேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த நேச்சர் வந்து ஸ்டாம்ப் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம கேரக்டர்ஸ் ஆஃப் டேஞ்சர்ஸ், ஹியூமன் வந்து ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னா, மோஸ்ட்லி இப்போது ஒரு டிசாஸ்டர் வரப்போகுதுன்னா அது அனிமல்ஸுக்கு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும் இல்லையா, ஏன்னா நம்மளை விட அது வந்து நேச்சரோட கனெக்டடாக இருக்கும். ஏன்னா நேச்சர் என்ன பேசுது, அது என்ன ஃபீல் பண்ணுதுன்றதை அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ எப்போ நம்ம சோல்ஃபுல்லாக கனெக்டடாக இருக்கிறோமோ அப்போது ஈச் அண்ட் எவ்ரி மூவ் நேச்சர்லேருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும், அது நம்மளை கைட் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பொயட் வந்து ரிமெம்பர், அவர் வந்து நினச்சி பார்க்குறாரு அந்த வேலிஸோட பியூட்டி, ஆட்டம் சீசனில் அந்த உட்ஸ் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, அவர் முன்னாடி அதெல்லாம் தலை குனிஞ்சது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு. அந்த ஃபிஷ்ஷிங் போகும்போது அந்த ஃபிஷ்ஷிங் ராடாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு இவருக்கு ஒரு ஹோப் கொடுத்துச்சு அண்ட் ஆல்சோ அந்த ஃபூலிஷ்னஸையும் ஃபீல் பண்ண வச்சுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நேச்சரோட நம்ம இருக்கும்போது இப்போ ஃபிஷ்ஷிங் போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபிஷ் கிடைச்சா நமக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், கிடைக்கலன்னா என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கிடைக்கலன்னா அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிப்போம், இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிடைச்சிது அப்படின்னா அப்போது ஃபிஷ்ஷிங் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு லேர்னிங் கிடைக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் எல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். ஸோ நேச்சரோடு நம்ம விளையாடும் போது நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். ப்ளே அண்ட் ஆல்சோ லேர்ன் ரெண்டுமே ஒரே இடத்துல நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. வானத்தில் பறக்கிற கைட்ஸ், குழந்தைங்க அப்படின்றப்போ இந்த ஃபோன் டிவிலாம் வர்றதுக்கு முன்னாடி நிறையா கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் நிறைய விளையாண்டுட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அப்படி கைட்ஸ் எல்லாம் வானத்தில் ஏரில் ரொம்ப ஹைட்டில் பறக்கிறதையும் நான் வந்து எப்போவுமே பார்த்து ரசிச்சிருக்கிறேன். அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் நான் நினச்சி பார்க்குறேன். இது எல்லாமே எனக்கு கண்டினியூஸாக சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், ஃப்ரீடம் அண்ட் ஹாப்பினஸ். இப்போ மனுஷன் வந்து ஏதோ ஒரு இடத்துல ட்ராப் ஆன மாதிரி, சொசைட்டி அவனை லாக் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் சைல்ட்ஹுட் டேஸில் கம்ப்ளீட்லி எதை பற்றியும் யோசிக்காமல் கேர் ஃப்ரீயாக மனுஷன் இருந்தான் அப்படின்றத என்னோட சைல்ட்ஹுட் டேஸை நினச்சி பார்க்கும்போது தான் எனக்கு தோணுது அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவரோட சைல்ட்ஹுட் டேஸில் அவர் வாழ்ந்த அந்த இடம், அவர் இருந்த அந்த காட்டேஜ் இருக்குது இல்லையா, ரொம்பவே ஹம்பிள் அண்ட் ப்ளசண்ட்டான ஒரு காட்டேஜ். எங்கே பார்த்தாலும் ஸ்வீட் அண்ட் லவ் எல்லாமே அவரால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. சுற்றியுமே நேச்சர், நிறையா ட்ரீஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாத்தோட சத்தம் அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருக்கும். எங்கே பார்த்தாலும் க்ரீனரியாக இருக்கும்.
அப்போல்லாம் ஸ்லேட் தான் இருந்திருக்கும். ஸ்லேட்ஸ் இருந்துச்சு, பென்சில்ஸ் இருந்துச்சு. அத வச்சு தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பசில் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். நெறைய விஷயங்கள் ஃபிகர் அவுட் பண்ணோம். உட்காந்து எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு விஷயம் விளையாடும்போது, புதுசு புதுசா நெறைய விஷயங்கள் நாங்க கண்டுபிடிக்க முடிஞ்சது. எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கும் அந்த ஒரு டீம் ஒர்க் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கார்ட்ஸ் கேம்ஸ் விளையாடுவாங்க. அதுவுமே ஒரு ஃபீல் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. கார்ட்ஸ் கேம் விளையாடும்போது, அதில இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ட்ரிக்ஸ் எல்லாமே ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும். ப்ராப்பரா அத விளையாடல அப்படின்னா, நம்ம தோத்து போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எவ்ரி மூவ் நம்ம ப்ராப்பரா எடுத்து வைக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு அட்வென்ச்சர்ஸ் கேம் மாதிரி தான் நம்ம அதையும் ப்ளே பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. தென் அந்த கார்ட்ஸ வச்சு அந்த ஓல்டு கார்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டோரீஸ் வந்து நரேட் பண்ணுவாங்க. நம்ம இப்போ புக்ஸ் எல்லாம் பார்க்குறோம்னா, நம்மளோட ஓன் இமேஜினேஷன்ல சில பிக்சர்ஸ வச்சு நம்ம ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி இவங்க அந்த கார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பிக்சர்ஸ வச்சு இவங்களே ஒரு ஸ்டோரி எல்லாம் இமேஜின் பண்ணுவாங்க. இவர் வந்து அந்த ட்ராமாவை ரீகால் பண்ணி பார்க்குறாரு. அந்த கார்ட் கேம் விளையாடும்போது இவர் சில விஷயங்கள் யோசிச்சு பார்த்துருப்பாரு. லைக் ஒரு மூன் வந்து எலிப்ஸ்ல இருந்து கீழே விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணுது. ஸோ நம்ப முடியாத சில விஷயங்கள் எல்லாம் அந்த கார்ட் கேம்ஸ் மூலமாக நாங்கள் ரியாலிட்டி மாதிரி கொண்டு வந்தோம். அந்த இமேஜினேட்டிவ் அவங்களோட ஓன் ஃபேண்டசி வேர்ல்டில் அவங்கள இருக்க விடணும். அந்த மாதிரி நாங்கள் ஃபேண்டசி வேர்ல்டில் இருந்ததுனால தான் நிறைய இமேஜினேஷன் எங்களுக்குள்ளே வந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. வித்தியாசமான ஸ்டோரீஸ் எல்லாம் நரேட் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களை டிஸ்டர்ப் பண்ணது என்ன அப்படின்னா, எங்களை இன்டரப்ட் பண்ணது என்னன்னா, அந்த ஐஸோட சவுண்டு எவ்ரிவேர் ஃபுல்லாக ஐஸ் ஃப்ரீஸ் ஆகி இருக்கும். அது கிராக் ஆகும்போது ஒரு சவுண்டு கிரியேட் பண்ணும் இல்லையா? அந்த சவுண்டு தான் எங்களை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அந்த சவுண்டு வந்ததுமே பொயட்டாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு ஃபியர் அண்ட் சென்ஸ் ஆஃப் டேஞ்சர் எல்லாமே ஃபீல் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொயட் வந்து அந்த சவுண்டை ரிமெம்பர் பண்ணுறாரு. அந்த ஐஸ் கிராக்கிங் சவுண்டு, ஐஸ் எல்லாம் கிராக் ஆகி ப்ராப்பராக அது போய் அந்த லேக்கில் வந்து ஜாயிண்ட் ஆகிறத எங்களால் பார்க்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த கிராக்ஸ் எல்லாமே அந்த லேக்ஸை ரீச் பண்ணும்போது ஒரு ஹியூஜ் சவுண்ட்ஸ் வந்து அது மேக் பண்ணும். தென் நிறைய மிடோஸ் அதில் இருந்து எல்லாமே நிறைய சவுண்ட்ஸ் எல்லாமே கேட்கும். அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு புல்ஸோட அந்த ஹவுலிங் சவுண்ட் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி எங்களுக்கு கேட்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு வண்டர், ஒரு சஸ்பீஷியஸ், இந்த மாதிரியான ஃபீலிங் எல்லாமே எங்களுக்குள்ளே இருக்கும். வித்தியாசமான சவுண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு கேட்கும். வித்தியாசமான மூவ்ஸ் எல்லாமே நாங்கள் பார்ப்போம். எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் எங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஃபீலிங், எமோஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாம் தான் என்னை ஷேப் பண்ணுச்சு. சைல்ட்ஹுட்டில் இருந்து இந்த மொமெண்ட் வரைக்கும் நான் அதை நினச்சி பார்த்துட்ருக்கிறேன். ஒரு போம் எழுதணும் அப்படின்றப்போ நான் அதை நினச்சி பார்த்துட்ருக்கிறேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் அந்த மெமரிஸோட நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் அது என் கூட கனெக்டடாக இருக்குது. அண்ட் அதுதான் இந்த வேர்ல்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணுச்சு. நான் யாருன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் ரீகால் பண்ணி பார்க்குறாரு. அந்த வாட்டரோட எட்ஜ் இருக்குது இல்லையா? அந்த லேக்கோட எட்ஜ் பக்கத்தில் அவர் நின்னதை நினச்சி பார்க்குறாரு. அங்கே நின்றுட்டு அந்த மூனை வந்து பார்க்குறாரு. மூன் அப்படியே ரைஸ் ஆகிறத, ஒவ்வொரு இடமா மூவ் ஆகிறத நான் பார்த்துட்டு இருந்தேன். இது எல்லாமே எனக்குள்ள ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்காரு. இவருக்கு இந்த ஒரு ப்ளஷர் ஃபீலிங் கொடுத்துச்சு இல்லையா? அந்த வாட்டர், மூன் எல்லாமே ஒரு ப்ளஷர் ஃபீலிங் கொடுத்துச்சு. இதை வந்து அவர் எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா, நான் ஒரு பீயோட கம்பேர் பண்ணுறேன். எப்படி ஒரு ஹனி பீ வந்து ஒரு ஃப்ளார்லேருந்து இன்னொரு ஃப்ளார் மூவ் ஆகும், அங்கேருந்து அந்த ஹனியை வந்து கலெக்ட் பண்ணுமோ, அதே மாதிரி நானும் ஒவ்வொரு இடமா ட்ராவல் பண்ணுறேன். அதே இடத்துல ஒவ்வொரு இடமா ட்ராவல் பண்ணுறேன். அந்த வாட்டர் கிட்ட நிற்கிறேன், அந்த மிடோஸ் கிட்ட நிற்கிறேன், ஹில்ஸ் கிட்ட நிற்கிறேன். ஸோ ஒவ்வொரு இடமும் நிற்கும்போது எனக்குள்ள வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஹனி மாதிரி கிடைக்கிது. அது எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டில் அதை வந்து கெட்டு போகாமல் நான் சேஃபாக பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்றதையும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மொமெண்ட்ஸ், இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஒரு மெமரிஸ் எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் பிளேஸில் இருந்து தான் அவருக்கு கிடைச்சது இல்லையா? அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கும் சைல்ட்ஹுட்டில். அதை வந்து நான் இவ்வளோ பெரிய மனுஷன் ஆனதுக்கப்புறமும் நினச்சி பார்ப்பேன் அப்படின்றது அந்த நிமிஷம் அவருக்கு தெரியாது இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எனக்கு கிடைச்சிது. சில சமயங்கள் அது எனக்கு கசப்பான மெமரிஸாகவும் பயத்தை தரக்கூடிய மெமரிஸாகவும் இருந்தாலும் ஸ்டில் அது என்னை ஷேப் பண்ணுச்சு. என்னோடய மைண்டை வந்து வைடாக நான் யோசிக்கிறதுக்கும், எல்லாத்தையுமே நேரோவாக பார்க்காம வைடாக நான் யோசிக்கிறதுக்கும், எல்லாத்துலேயும் ஒரு லவ் இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம மெமரிஸில் இருக்கக்கூடிய அந்த ஹாப்பினஸ் வேணால் ஃபேட் ஆகலாம், ஆனால் அந்த சீன் தான் விட்னஸ், அது வந்து எப்போவும் அப்படியே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட சைல்ட்ஹுட் டேஸில் நம்ம ஒரு விஷயம் பார்த்துருக்குறோம், இல்லை நமக்கு ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த நிமிஷம் நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போ நினைக்கும் போதும் கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஆனால் நம்ம மைண்டில் அந்த விஷுவல் அப்படியே இருக்கும் இல்லையா? அந்த பர்சன், அந்த கிஃப்ட் கொடுத்த பர்சனே இப்போ இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இருந்தும்
அந்த மொமெண்ட் அவங்க நம்மக்கிட்ட கொடுத்தது, நம்ம அவங்கள பார்த்தது எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஹாப்பினஸ் வேணா ஃபேட் ஆயிருக்கலாமே தவிர, அந்த சீன் அப்படியே நம்ம மைண்டில் இருக்கும். அது என்றைக்கும் மறைஞ்சு போகாது அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இவருக்கும் அவரோட சைல்ட்ஹுட் டேஸ் எப்போவுமே அவரோட மனசில் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவருக்கு நேச்சர் மேலே இருக்கிற இந்த ஒரு லவ் இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு இன்விசிபிள் லிங்க் அப்படின்றத சொல்கிறாரு. இந்த நேச்சுரல் வேர்ல்டுக்கும் அண்ட் ஆல்சோ இவரோட இமோஷனுக்கும். ஸோ ஹியூமன் டு நேச்சர், அந்த இமோஷன்ஸ்க்கும் நேச்சருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இன்விசிபிள் லிங்க்கை பற்றி சொல்கிறாரு. இவருக்கு நேச்சர் மேலே இருக்கக்கூடிய லவ் அந்த லிங்க்கை என்றைக்குமே இன்விசிபிளாக வச்சுருந்தாலும் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அவருக்கு நேச்சரோட இருக்கிற கனெக்ஷன் அப்படின்றது என்றைக்கும் ஃபேட் ஆகாது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பாஸ்ட்டை பற்றி அவர் ரீகால் பண்ணுறது இது எல்லாம் நினச்சி பார்க்குறது ஒரு ஆனரபுளான ஒரு ஒர்க் அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ வரைக்கும் நிறைய ஹார்டான மொமெண்ட்ஸ் இருந்தாலும் ஸ்டில் மெஜாரிட்டி அதில் ஹாப்பினஸ் இருக்கிறதுனால, என்னை அதை ஷேப் பண்ணதுனால, ஸ்டில் நான் ஒரு பெட்டர் பர்சனாக இருக்கிறதுக்கு ரீசனாக இருக்கிறதுனால, அதை நினைக்கும் போது என்றைக்குமே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ என்றைக்குமே அந்த பாஸ்ட் மெமரிஸ், அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் நம்மளை ஒரு பெட்டர் பர்சனாக மாற்றிருக்கு அப்படின்றது எந்த டவுட்டுமே இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அவரோட சைல்ட்ஹுட் டேஸில் அவர் பார்த்த அழகான விஷயங்கள் அது அவருக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இப்போவும் அந்த மொமெண்ட்டை நினச்சி அவர் எவ்வளோ செரிஷ் பண்ணுறாரு. நேச்சருக்கும் ஹியூமனுக்கும் இருக்கிற கனெக்ஷன் இது எல்லாத்தையும் இந்த புக்கில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.